நடிகர் தனுஷ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத்துக்கு இடையேயான சண்டை முற்றி இருக்கிறதாக கோலிவுட்ல பேசப்படுது. தனுஷ் அனிருத் கூட்டணி கொலவெறி பாடல் மூலம் உலகையை திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொல்லலாம். இவங்க இருவரும் இணைறாங்க அப்படின்னா பாடல்கள் நிச்சயம் ஹிட் ஆகுது. ஆனா சமீபமா இந்த கூட்டணியில இருந்து எந்த பாட்டுமே வெளிவரல. இவங்க இருவருக்கும் இடையே பெரிய யுத்தம் நடந்து வர்றதாக சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் ட்விட்டர்ல அனிருத்தை ஃபாலோ செஞ்சுட்டு இருந்த தனுஷ் இப்போ அதை நிறுத்தி இருக்காரு. ஆனா அனிருத் தனுஷை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிற தனுஷ் பவர் பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்குறாரு. அந்த படத்துல அனிருத்தை ஒப்பந்தம் செய்யாம ஷான் ரால்டனை ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. மேலும் ஷான் ரால்டனை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெகுவாக புகழ்ந்துட்டும் வர்றாரு தனுஷ். எப்பயும் தன்னோட படத்துக்கு அனிருத் ஒப்பந்தம் செய்யும் தனுஷ் ஏன் இப்ப மட்டும் ஒப்பந்தம் செய்யல அப்படின்னு கேள்விகள் கோலிவுட்ல உலா வர ஆரம்பிச்சிருக்கு. போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசா நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு டே பயமுறுத்தாதீங்கடா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது. நாங்க கொஞ்சம் ஏழைங்க தான். எனக்கு பேய் கதை பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவனும் பிரகாஷும் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிக்கிறார். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரக்டா அப்பா ஆகிட்டமே அப்படின்னு. விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு. காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க.